அழுகிய உடம்புலேருந்து பழமா? ஆச்சரியமால கேட்கறதுக்கு. இன்றைய தினம் புவியியல் தினம். அதை முன்னிட்டு இன்று இந்த முந்திரி மரங்கள் எனக்காக நிறைய பழங்களை கொடுத்துருக்கு. இங்க பாருங்க. உங்க பார்வைக்கு இது முந்திரி பருப்புன்னு சொல்லுவாங்க. பாயாசத்துக்கு, பிரியாணிக்கு பயன்படுத்துவாங்க, பிரியாணிக்கு. ஆனா என்னோட பார்வைக்கு இது ஒரு மரக்கன்று. தெரியுங்களா? இதை உடைச்சி அதை மண்ணில் புதைச்சி அது ஒரு மரமாக்குவேன். இன்னைக்கு இந்த மரங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு பாருங்க. ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்ல, அழுகிய உடம்புல பழமா அப்படின்ட்டு. ஆனால் இது கீழே ஒரு குரங்கு இருக்குங்க. இந்த மரத்தை நான் காயப்படுத்தலை, மருந்து போடலை, உரம் போடலை, ஊசி குத்தலை. ஆனால் வார்த்தையால் அன்பால் பேசி இந்த மரங்கள்கிட்ட நிறையா சொல்லுவேன். அணிலுக்கு சாப்பாடு இல்லை, குரங்குக்கு சாப்பாடு இல்லை, காய்ச்சி கொடுங்கடான்னுவேன். இன்னைக்கு இந்த காணொலியை போடுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த மரத்துக்கு ஒரு அதிசயம் இருக்குங்க. நான் சொல்லியிருந்தேன்ல, குரங்கு இறந்து கிடந்துச்சின்னு. கர்ப்பமான ஒரு சூழ்நிலையில தான் அந்த குரங்கு இறந்து கிடந்துச்சு. அது ஒரு குட்டி என்னால் எடுக்க முடியல வயிற்றுலேருந்து. இருந்தாலும் புதைச்சிட்டேன். இது மேலே ஒரு மரம் நட்டேன். அது குட்டியை பெற்றெடுக்க முடியலனா கூட இவ்வளோ பழங்களை பெற்று எடுத்திருக்கு. பார்த்தீங்களா? இந்த மரம் இவ்வளோ பழங்களை இந்த குரங்கு இந்த மரமாக உயிராக இவ்வளோ பழங்களை பெற்று எடுத்து அணிலுக்கும் குரங்குக்கும் சாப்பாடு போட்டுட்ருக்கு. பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு அதிசயமான ஒரு இயற்கைக்கு தாங்க நன்றி சொல்லணும்.